எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி த்ரெட்ஸில் நேற்றிருந்து ஒரு 3 ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கு. அது எல்லா நபர்களும் சந்திச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் இன்று ஒரு தகவல் அப்படின்னு இன்றைக்கி எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, என்ன மைவி த்ரெட்ஸில் 3 இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடி போட முடியல. இன்றைக்கி காலையில் கூட நான் ஐடி போட்டேன். அப்படி போடும்போது அவங்களுடைய நேமு, இன்சில், டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர் எல்லாம் போட்டுட்டு நம்மளுடைய அந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. 4-5 முறை ட்ரை பண்ணியாச்சு, டெலிட் பண்ணியாச்சு, ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு, லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணியாச்சு, எது பண்ணாலுமே ஓப்பன் ஆகலை. ஸோ அது கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஐடி போடுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மைவி த்ரெட்ஸில் பிரச்சனைகள் வரும் போகும், சரியாயிரும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ரெண்டாவது இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இருந்து நிறைய நபர்களுக்கு இந்த லாகின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிளிக் டு ரெஃப்ரெஷ் அப்படின்னு வரும். அடுத்து வேற ஒரு ஆப்ஷனுக்குள்ளார போகும், லோடிங் அப்படின்னு வரும். இன்னும் சில நபர்களுக்கு ஒரு கேப்சா அடித்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4-5 முறை உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சு. எனக்கும் சில டைம் அந்த மாதிரி வந்திருக்குது. அதுவும் நெட்வொர்க் இஷ்யூ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சரியாயிடும். அதனால் அந்த மாதிரி யாராச்சும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு டைமே லாகின் லாக் அவுட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு முறையை செஞ்சு பாருங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டோ அல்லது ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நானும் இந்த மாதிரி பல சிக்கல்களெல்லாம் காலையிலேருந்து சந்திச்சுட்டு தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பப்போ ஓடிட்டுருக்குது, அப்பப்போ இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஜாக வருது. இன்றைக்கும் காலையில் கேப்சா அடித்தா அமௌண்ட்டே ஆட் ஆக மாட்டேங்குது. ஒரு சில பேர்த்துக்கு 5-6 முறை ஆட் ஆகுது, ஒரு சில பேர்த்துக்கு ஆட் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுவுமே நெட்வொர்க் இஷ்யூ அண்டு அப்ளிகேஷன் அப்டேட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூவில் தான் ஓடிட்டுருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ 1 வீக்காக நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய அப்ளிகேஷன் அப்டேட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட அது நம்மளுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டும். அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம். நேற்றே இந்த மாதிரி இஷ்யூஸ் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு இதே க்ரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உடனே நிறைய நபர்கள் உடனே வாட்ஸ்அப்பு, யூடியூப்லலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருந்தீங்க இந்த மாதிரி ஒர்க் ஆகலைன்னு. சரி, ஓரிரு மணி நேரங்களில் சரியாயிரும், அது எதுக்கு நம்ம தேவையில்லாத சொல்லிக்கிட்டு எப்போ எது இடத்துல ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தோமோ எல்லோரும் மக்கள் ரொம்ப எப்போ விதையில் பயத்தோடு இருப்பாங்க அப்படின்னால எதுவும் சொல்லலை. பட் நேற்றும் அதே சூழல் இன்றைக்கி காலையிலுமே நிறைய பேர் மெசேஜ் கால்ஸ் வந்ததுக்கப்புறம் நானும் அந்த பிரச்சனையை சந்திச்சதுனால சரி ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதனால் சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால் யாரும் ஒர்க் ஆகலைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி 1 hour 2 hour கழித்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐடி போடுறதுல கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் சில நபர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, என்னுடைய கேஷ் வாலெட்டில் 100 ரூபாய்க்கு மேலே இருக்குது, வித்ட்ரா போட்டால் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிஎம்மில் மாறி இருக்கீங்களா நீங்கள் அப்படின்றத பாருங்கள். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு கேஷ் வாலெட்டில் 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் எடுக்க முடியும். அதே இன்னும் சில நபர்கள் நான் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணி 35 நாள் ஆச்சு, 30 நாள் முடிஞ்சாவே வித்ட்ரா போடலாம், ஆனால் அந்த ஆட்ஸ் வாலெட்டுக்கு உள்ளார போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் வரமாட்டேங்குது, அடுத்து வித்ட்ரா போடுறதுக்கு ஆப்ஷன் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சில நபர்கள் தவறுதலாக கூட போய் பண்ணலாம். கேஷ் வாலெட்டுக்கு போகிறாங்க சில பேர், ஆட்ஸ் வாலெட்டு போய் தான் நீங்கள் நார்மலாக வித்ட்ரா போடுவீங்க. பட் நிறைய நபர்கள் தெரியாமல் கேஷ்னா பணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கேஷ் வாலெட்டில் போய்ட்டு எனக்கு 0 காமிக்குது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறீங்க. அதனால் உங்களை இணைத்து விட்ட நபரை 1 முறைக்கு 2 முறை தொடர்பு கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பார், எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டவுட்டு எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் பிரச்சனைகள் வரும், அது உடனடியாக சரி செய்யப்படுமே தவிர மற்றபடி அது நிரந்தரமான இஷ்யூவாக இருக்காது. அதன் மூலிமா நமக்கு பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம். மைவி த்ரெட்ஸில் எல்லோரும் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.